சரி சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. புறாலாம் அடைஞ்சிருக்கும். நம்ம பிடிச்ச புறாவை கொண்டு போய் மாற்றிட்டு வந்துடலான்னு கிளம்புனா, அம்மா கோடாலியை கொண்டு போய் சாணம் பிடிச்சி கொண்டு வாடா மரம் வெட்டன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கோடாலியை சாணம் பிடிச்சி எடுத்துகிட்டு புறா கொண்டு போனால் போகவே லேட் ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. அதோட நைட்டு லைட் அடித்து புறாவை பிடிச்சிட்டு 4 புறா கொடுத்தாரு. நமக்கு தெரிஞ்சவனால 4 புறா கொடுத்தாரு. அந்த 4 புறாவை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்தா நமக்கு பிடிச்ச கலர் கோழி குஞ்சு. நம்ம கூட நம்ம அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சரி இதை கொடுத்து அப்படியே சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு 9 குஞ்சு வாங்கிட்டு சரி புறா அந்த கோழி குஞ்சு இது எல்லாத்தையும் அடைக்க கள்ளிப்பெட்டிக்கு பழக்கடையில் கேட்டேன். ஒரு பெட்டி 20 ரூபா சொன்னாங்க. சரி நான் அதில் ஒரு 10 பெட்டியை வாங்கிட்டு கோழி குஞ்சு என் கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேரவே அன்டைம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து புறாக்கு கேட்ச் செட் பண்ண ரெடி ஆச்சு. ஒரு கள்ளிப்பெட்டியை பிரித்து அதை அறுத்தெடுத்து அது இதுன்னு அடித்து ஒரு 12 மணி ஆயிடுச்சு செட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஒரு வழியாக நம்மளால் நைட்டை இவ்வளோ தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அதோட இவ்வளோ அடித்ததோ அப்படியே செட் பண்ணி வச்சாச்சு. சரி இதுக்குள்ளே புறா வச்சு அடைச்சிடுவோம், நம்ம காலைல பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சாச்சு. நீ நைட்டு ஃபுல்லாக அந்த உட்காந்து இந்த கருமத்தை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கூண்டு கொஞ்சம் இப்போ நல்லா பிரம்மாண்டமாக ரெடி ஆச்சு. நல்லா ரெடி ஆச்சு. 8 நீட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கீரி பிளேட்லேருந்து சேஃப்டியாக ரெடி பண்ணியாச்சு நம்ம குண்டை. இனி நம்ம புறாவோட அப்டேட் பார்க்க. அதோட எங்கம்மா கூப்பிட்டாங்க, நீ புறாவை நோன்னு போதும் வாடா ஒரு இளநீ குடிச்சு அதுக்கு நன்றி விசுவாசமாக ஒரு தென்னங்கண்டுக்கு உரம் வைக்கணும் வா நம்ம போயிட்டு கொழிஞ்சி விட்டு வந்து தென்னங்கண்டுக்கு உரம் போயிருந்தாங்க. அதோட ஒரு கட்டி தூக்கி விட்டாங்க. அதையும் என்கிட்ட தூக்கி விட்டாங்க. நான் தான் தூக்கிட்டு போனேன். அதுக்கடுத்து ஒரு இடத்துல போய் கொழிஞ்சி வெட்டி அதையும் என் முதுகில் தூக்கி விட்டாங்க. 2 கட்டையும் நான் தான் கொண்டு போனேன். இவங்க வெட்டி போய் 2 பேர் வந்துட்டு சும்மா வந்துட்டாங்க, என் தம்பி எங்கள் அம்மாவும். சரின்னு ஒரு விட 2 கட்டையும் கொண்டு வந்து தோப்பில் போட்டுட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. அதுக்காக விறகு சேர்க்குன்னு சொன்னாங்க. ஏதோ காடில் போய் அலைஞ்சு விறகு சேர்த்தாச்சு. கோடாலி ஒன்று ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரம் ஒன்று வெட்ட வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே வெட்டலான்னு போனால் ரேஷன் கடையில் அரிசி போகிற நியூஸ் வந்துருச்சு. உடனே காடி எடுத்து நானும் என் தம்பி ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க கிளம்பியாச்சு. அங்கே ஏதோ கூட்டம் இல்லாதனால உடனே வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பியாச்சு. நான் வந்துட்டு சொன்னேன், இந்த வழியாக போகாதடா, ரோடு ஃபுல்லாக தனியாக கிடக்கு. நைட்டு புறா வாங்கிட்டு நாங்கள் 3 வழியாக வந்து திரும்பி வந்தோம்டா, இந்த வழியாக போகாதடா, நீ வாடா நான் வண்டியை விட்டு நீச்சல் அடித்து கொண்டு போகிறவனே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டான் ரோட்டுக்குள்ளே வண்டியை. பாட்டுக்கு கப்பல் மாதிரி மிதந்து போய்கிட்டு இருக்கு வண்டி. நைட்டு நாங்கள் புறா வாங்கிட்டு இந்த வழியை வந்து படாத பாடுபட்டோமுங்க. இந்த வழியை வந்து மறுபடியும் இன்னொரு வழியை போயிட்டு இன்னொரு வழியை போய் 3 வழியாக போனோம். 3 வழியும் ரோடு ஃபுல்லாக சரியான தண்ணி, மழை வேஞ்சு அப்படியே காராக ஓடுது. இதுக்குள்ளே வண்டியை விட்டு கப்பல் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக கப்பல் மேலேருந்து கதைக்கு வந்துருச்சு. பார்த்தா நம்ம நண்பர்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் மீனை பிடிங்க, நான் வாங்கின கோழி குஞ்சுக்கு இற வைக்கல, புறாக்கு இற வைக்கல, எல்லாம் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி வந்தாச்சு. வந்து கோழி குஞ்சை பார்த்தா அவங்க பாட்டுக்கு நைட்டு வச்சது இப்படியே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 கோழி குஞ்சை வாங்கி மொத்தம் 19 கோழி குஞ்சு ஆக்கி எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துன்னு நினச்சி விட்டாச்சு. அதோட கோழி குஞ்சு வெளியே தூக்கிட்டு வந்து வச்சு இற போட்டு நல்லா சாப்பிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தண்ணியெல்லாம் நல்லா குடித்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இரும்புலாம் திண்டாங்க. அவங்க பாட்டு பெரிய கோழி மாதிரி கிளச்சி மேயிறாங்க. பார்க்கவே ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. சரி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் உட்காந்து இறைய போட்டுட்டு